Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகின் மிக பரபரப்பான கடல்சார் வர்த்தக பாதைகளில் இந்தோனேஷியா அமைந்திருக்கிறது. இந்திய பசிபிக் பகுதியில் இந்தியாவின் மிக நெருங்கிய வியூக கூட்டாளிகளில் ஒருவராக ஆஸ்திரேலியா இருக்கும் நிலையில் நியூசிலாந்தும் இப்போது அதே பகுதியில் வலிமை பெற்று வருகிறது. இந்த 3 நாடுகளுக்கும் பிரதமர் மோடி அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பியிருக்கிறார். முத்துக்களின் சரம் கொள்கையின் கீழ் துறைமுகங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வியூக ரீதியிலான முதலீடுகள் மூலம் தனது ஆதிக்கத்தை இந்திய பசிபிக் பெருங்கடலில் சீனா விரிவுபடுத்தி வருகிறது. தென்சீன கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் சீனாவின் துறைமுக வலைப்பின்னல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் எதிர்காலத்தில் சீன கடற்படையின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் பயன்படுத்தவும் உதவும் என்று கூறப்படுகிறது. இதற்கு ஜிபூட்டியில் சீனாவின் முதல் வெளிநாட்டு கடற்படை தளம், பாகிஸ்தானில் உள்ள குவாடர் துறைமுகம், இலங்கையில் உள்ள ஹம்பாந்தோட்டா துறைமுகம் மற்றும் மியான்மரில் உள்ள கியாக்பியூ துறைமுகம் ஆகியவை குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. இந்நிலையில் இனி புவிசார் அரசியலில் சீனாவின் வியூகம் செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சீனாவின் முத்துக்களின் சரம் கொள்கைக்கு மாற்றாக 2018இல் 18வது ஷாங்க்ரி லா கூட்டத்தில் பிரதமர் மோடி சுதந்திரமான, திறந்த, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் விதிகள் அடிப்படையிலான நாட்டின் புதிய இந்திய பசிபிக் தொலைநோக்கு பார்வையை முறைப்படி அறிமுகப்படுத்தி வைத்தார். அதாவது பாரம்பரிய இராணுவ கூட்டணிகளுக்கு மாற்றாக கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம், சர்வதேச சட்டத்திற்கான மரியாதை, ஆசியான் அமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் அனைத்து நாடுகளின் இறையாண்மைக்கான மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியா இந்த வியூகத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்தியாவின் இந்த இந்திய பசிபிக் வியூகமே ராஜதந்திரம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் பொருளாதார கூட்டாண்மைகள் ஆகியவற்றின் முழுமையான தொகுப்பாக வேறு வடிவத்தை இப்போது பெற்றிருக்கிறது. ஒரு தற்காலிக கூட்டணியாக சீனா கருதிய இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் குவாட் கூட்டமைப்பின் செயல் திட்டம் படிப்படியாக விரிவடைந்து வருகிறது. மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இருப்பதே கிழக்கிந்திய பெருங்கடலில் இந்தியாவின் கடல்சார் இருப்பையும் செயல்பாடுகளையும் வலுப்படுத்த வாய்ப்பாக இருக்கிறது. மேலும் மேற்கிந்திய பெருங்கடலில் கடற்படை உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக சீஷெல்ஸ், மொரிஷியஸ் மற்றும் மாலத்தீவுகள் போன்ற இந்திய பெருங்கடல் தீவு நாடுகளுடனான ஒத்துழைப்பையும் இந்தியா ஆழப்படுத்தியிருக்கிறது. அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சாகர்மாலா திட்டம், இந்திய பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சி, மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள், தடுப்பூசி மருத்துவ நிவாரண உதவிகள் மற்றும் கடல்சார் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் என்று பல்வேறு முயற்சிகள் மூலம் இப்பிராந்தியத்தில் இந்தியாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் இந்த புதிய அணுகுமுறை இந்திய பெருங்கடலில் உள்ள பல சிறிய நாடுகளுக்கு ஒரே ஒரு வல்லரசு நாட்டை மட்டும் அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்கிறது. மேலும் அந்நாடுகள் தங்கள் வியூக கூட்டணிகளை பன்முகப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பையும் வழங்குகிறது. சொல்லப்போனால் இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையே படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு மிகவும் விரிவான இந்திய பசிபிக் கொள்கையாக மாறியிருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளுடன் நல்லுறவுகளை ஏற்படுத்தி கொண்டு சுதந்திரமான முடிவுகளை எடுக்கும் இந்தியாவின் பல்முனை ஈடுபாடு என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே இந்தியாவின் இந்திய பசிபிக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் பரந்த இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் போட்டி அதிகரித்து வரும் சூழலில் யாருக்கு அதிக துறைமுகங்கள் உள்ளன என்பது முக்கியமல்ல, மாறாக அப்பிராந்தியத்தில் யார் மீது அதிக நம்பிக்கை உள்ளது என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது. இதில்தான் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட ஒழுங்கமைப்பை உருவாக்க ஒத்துழைப்பு, இறையாண்மை, சமத்துவம் மற்றும் பன்முக கூட்டாண்மைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவின் இந்திய பசிபிக் கொள்கை முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.